என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. வழக்கமாக பார்த்தோம்னா பொய் சொல்கிறவங்கள வந்து ரொம்ப ஓவராக பொய் சொன்னாங்கன்னா அண்ட புழுகு ஆகாச புழுகும்பாங்க. இனிமேல் எல்லாம் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை பீட் பண்ணுற மாதிரி அண்ணன் சீமான் கொஞ்சம் அப்பப்போ காமெடியாக பொய் சொல்லுவார். காமெடியாக தான் அவர் பொய் சொல்லுவார். ஆனால் மோடி பார்த்திங்கன்னா சீரியஸாகவே பொய் சொல்லுவார். அதனால் டிஎம்கேவோட ஐடி விங் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தொகுத்துருக்கிறாங்க. மோடியின் 100 பொய்கள் டாப் 100 அப்படின்னு ஒன்று தொகுத்துருக்குறாங்க. அதைத்தான் நாம் வந்து டெய்லி ஒரு 10 பொய்யாக பார்ப்போம். சரியா? டெய்லி ஒரு 10 பொய்யை பார்ப்போம். அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணி மொத்தமாக ஒரே நாளில் படிக்கிறதுனாலும் படிச்சிருங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன சார், அது அந்த ஆளைய சொன்னது பூரா பொய் தானே, நீங்களே சொல்லுங்கள், நாங்களே டெய்லி கேட்டுக்கிறோம் அப்படின்னாலும் சரி. பார்க்கலாமா? அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல் பொய், உங்களுக்காக பிரிண்ட் அவுட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. எவ்வளோ பிரிண்ட் அவுட், கிட்டத்தட்ட 300 ரூபா கொடுத்து செலவு பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கேன். முதல் பொய் என்ன பொய்? 1983ஆம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் 1983ஆம் ஆண்டு குஜராத் யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படின்னு இருக்கிறார். உண்மை என்னென்னா, மோடி படித்ததாக சொல்கிற அந்த பாடம் இருக்க பொலிட்டிக்கல் சயின்ஸுன்ற அந்த சப்ஜெக்டு, அந்த காலத்தில் 83லலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே சொல்லிக் கொடுக்கப்படலை குஜராத்தில். அது முதல்ல சொல்லியே கொடுக்காத ஒரு சப்ஜெக்டில் இவர் படிச்சிட்டார். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1952 வந்து நான் எம்சிஏ படித்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன்னு சொன்னால் எப்படி இருக்கும். 53 கூட நான் 60, 70, 80 தொடக்கத்தில் கூட நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எம்சிஏன்ற பாடமே வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகுது, 1988 தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. 88க்கு முன்னாடி எம்சிஏன்ற ஒரு சப்ஜெக்டே தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ அதே போல தான் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுன்றது 1983லலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இவர் அதை தான் படித்தேன்னு இருக்கிறாரு. இது முதல் பொய். ரெண்டாவது பொய், எங்கள் நாடி நரம்புகளில் எல்லாம் ஜனநாயகம் ஓடுகிறது, இந்தியாவில் எந்த பாகுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மை என்ன? இந்தியாவில் ஜனநாயகம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நாம பேசக்கூடிய வீடியோக்களெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொன்னால் சரியாக வராது. அப்போ எதை வச்சு சொல்லலான்னா, உலகளாவிய ஜனநாயக குறியீடு டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இண்டெக்ஸில் 2013 இந்தியா வந்து 38வது இடத்துல தான் இருந்தது. அப்போவும் ஒன்றும் பெரிய ஜனநாயகம்லாம் வாழ்ந்து கிழிக்கல. ஏன்னா ஜனநாயகம் வந்து நம்ம வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ன்றதுனால அந்த ரிப்பப்ளிக் கேரக்டர்ஸும் உள்ளே வந்துடும். அதனால 38வது இடத்துல இருந்தோம். இப்போ இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 108வது இடத்துல இருக்குது. 1, 2 இல்லைங்க, எவ்வளோ பின்னாடி தூக்கிட்டு போயிட்டாரு பாருங்க. 38ல் இருந்த இடத்த விட்டுட்டு சுமார் 70 இடங்கள், 70 ரேங்க் பின்தங்கி கீழே இறங்கி இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விளைவுன்னு யோசிச்சு பார்க்கணும் நம்ம.
இது அவர் சொல்லிய இரண்டாவது பொய். மூணாவது பொய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக ஆட்சியில் தலித்துகள் மற்றும் பழங்குடியின மக்கள் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து யாராவது ஏற்றுக்குவாங்களா? மணிப்பூர் ஒன்றே போதும் லிவிங் எக்ஸாம்பிள். இன்னும் லிவிங் இல்லை, லிவிங் அண்ட் பேர்னிங் எக்ஸாம்பிள். கண்ணுக்கு நேராக பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தலித்துகள் மற்றும் பழங்குடியினர் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு. 2022 எஸ்சிகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 13%, எஸ்டி பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் 16.3% இருந்தது. அது அதிகரிச்சிருக்கு. மற்றும் அது மட்டும் இல்லாமல் வழக்குகள்னு எடுத்தோம்னா எஸ்சி சம்மந்தப்பட்ட வழக்குகள் வந்து சுமார் 57,582 வழக்குகள் இருக்குது. அதே போல் பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கான வழக்குகள் சுமார் 10,064 வழக்குகள் இருக்குது. ஆக இப்படி ஒரு மூணாவது பொய் என்ன சொல்லி வச்சிருக்கிறாருன்னா, எஸ்சி மக்களும் எஸ்டி மக்களும் ரொம்ப பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள். இதை யாராவது சொன்னால் நம்புவாங்களா? முதல்ல மணிப்பூர்னு ஒன்று கண்ணுக்கு நேராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பிரதமர் வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஒரு பதாகை தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்காகவே நடு ரோட்டில் அந்த பொண்ணை போட்டு கண்ணை கட்டி சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க. நாலாவது பொய், பாஜகவின் அடிப்படை கொள்கையாக விவசாயிகளின் நலன் இருக்குது. இது கேட்டவுடனே உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சுல்ல. என்சிஆர்பி அறிக்கையின்படி இந்தியாவில் 1 மணி நேரத்திற்கு ஒரு விவசாயியாவது தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. விவசாயியே வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தினமும் தற்கொலை செய்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லி மனித உரிமை ஆணையம் வந்து புள்ளி விவரத்தை கொடுத்துருக்குது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 24 விவசாயி எங்கேயோ ஒரு இடத்துல செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்தியாவில். ஆனால் இவர்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்றாங்க. ஏற்கனவே ஓராண்டுக்கு மேலாக விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் பண்ணி கடைசியில் அந்த வாக்குறுதிகளையும் இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் முற்றுகையிட்டு இருக்காங்க. அந்த எம்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ ஏமாற்றிட்டு அதை இன்னும் தரவும் இல்லை அப்படின்றது அடுத்த பொய். 5வது பொய் என்னன்னு பார்த்தோம்னா, மத்தியில் ஆளும் பாஜக அரசு வெளிப்படைத்தன்மை நேர்மையுடன் ஆட்சி நடத்துகிறது. கேட்டால் நமக்கே சிரிப்பு வருது இல்லை? கொரோனாவில் உயிரிழந்த புலம்பெயர் தொழிலாளர்கள், ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறந்தவர்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் குறித்த தகவல்கள் எதுவுமே இல்லை என சொன்னது யாரு? பாஜக அரசு தான் சொல்லிச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் வந்து அவரோட சொந்த செலவில் பண்ணதுக்கு அவரை பணி இடை நீக்கம் தான் செஞ்சாங்களே தவிர அவரை பாராட்ட கூட இல்லை. ஸோ இப்படி அராஜகத்தன்மையோடு நடந்துக்கிட்டு வெளிப்படைத்தன்மைன்றாங்க. வெளிப்படைத்தன்மையே இல்லைன்றது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த எலக்ட்ரல் பாண்டில் இது கேட்டால் நாங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு ஆட்சி செய்கிறோம் அப்படின்றது அடுத்த பொய். इस देश को ये मेरा गारंटी, इस देश को ये मेरा गारंटी, इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். 6வது பொய், பாஜக ஆட்சியில் விலைவாசி குறைந்துள்ளது. இதை கேட்டால் மோடிக்கே சிரிப்பு வந்திருக்காது. இதை சொல்லும்போது விலைவாசி குறைந்து இருக்கிறதா? கேஸு 450 ரூபாயில் இருந்த கேஸு இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு போய் அப்புறமா இவங்க இப்போ எலெக்ஷன் வந்திருக்குன்னு கொஞ்சம் குறைச்சி 900 ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. கேஸ் ஒன்றே இவ்வளோ விலை ஏறி இருக்குது. பெட்ரோல் எப்படி ஏறி இருக்குது, டீசல் எப்படி ஏறி இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ஏறினா எப்படி மற்ற பொருட்களோட விலைகள்லாம் கண்ணாபின்னான்னு ஏறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இவங்க வந்து இப்படி ஒரு பொய், உணவுப் பொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். ஆக இது வந்து 6வது பொய். 7வது பொய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 10 ஆண்டுகளில் முந்தைய அரசுகளை விட தற்போதைய அரசு 1.5 மடங்கு அதிகமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளது. இந்த செய்தி எங்கே வந்திருக்குன்னா, இந்து நாளிதழில் 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் வெளியிட்டிருக்கிறாங்க. போன பிப்ரவரி, அதாவது இந்த போன மாதத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. 12/2/2024. ஒன்றிய அரசின் 78 ஆனால் உண்மை நிலவரம் என்ன?
ஒன்றிய அரசின் 78 துறைகளில் 9.64 லட்சம், அதாவது 9,64,000 காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக தான் அறிவிச்சிருக்குது. இந்த 9 லட்சம் பணியிடங்களை நிரப்பினாலே கிட்டத்தட்ட 9.5 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடும். ஆனால் அதையும் செய்யலை. செய்யாமையே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 1.5 மடங்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை பாஜக உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு பச்சை பொய் புளிய வச்சிருக்கிறாங்க. அதே போலவே பாருங்கள், 8வது பொய், நிலம், கடல், வான், சைபர் என எந்த வகையில் அச்சுறுத்தல் எழுந்தாலும் அதை எதிர்கொள்ள பாரதம் தயார் நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை நிலவரம் என்ன? அருணாச்சல பிரதேசம் சுபன்சிரி மாவட்டம் சாரிசு நதிக்கரையில் 101 வீடுகளை கட்டியுள்ளது சீனா. சரியா? ஆனால் பிரதமர் மோடி இன்று வரை அதற்கு சிறு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. ஆக நம்ம ஒவ்வொரு எல்லையிலேயே உள்ளே புகுந்து 101 வீடுகளை கட்டிட்டான் சைனாக்காரன். அதுக்கு எதிர்த்து இவங்க எந்த வேலையும் செய்யவும் இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை, வாய் மூடி பேசாமல் உட்காந்துருக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தரை வழியாக இருந்தாலும் சரி, கடல் வழியாக இருந்தாலும் சரி, வான்வழியாக இருந்தாலும் சரி, சைபர் அட்டாக்காக இருந்தாலும் சரி, எதையும் எதிர்கொள்ளும் நிலையில் பாரதம் தயாராக உள்ளது அப்படின்னு அடிச்சு விட்டுருக்கிறாங்க. இது 8வது பொய். 9வது பொய், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே நாட்டை வளர்ச்சி அடைய செய்யும். இது எங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மை என்ன பண்ணியிருக்கீங்க, 23 வகையான பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராடி வருகிறார்கள். இன்று வரை மோடியின் அரசு அதை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோம். அப்போ கண்ணுக்கு நேராக பச்சையாக புழுகிறது ஒன்று தான் வேலையாக வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களே என்ன செய்யறது? நீங்களே யோசிச்சு பாருங்க. விவசாயிகளின் நலன்கள் தான் இவங்களால் தான் பாதுகாக்கப்படுதா, அவர்களின் வாழ்வாதாரம் வேற உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க. அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எம்எஸ்பி கொடுயா. அவங்க மொத்த 12 அம்ச கோரிக்கைகளில் முதல் கோரிக்கையே என்ன கோரிக்கை, எம்எஸ்பியை கொடு, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இல்லைன்னா எங்களால் விவசாயம் பண்ணி கொஞ்சம் கூட ஒன்றும் பண்ண முடியல. அதாவது அவங்க கேட்குற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க, 1.5 மடங்கு அவ்வளோதான் கேட்குறாங்க. ரொம்பலாம் கூட கேட்கல. நான் 10,000 ரூபா செலவு பண்ணி இந்த விவசாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 15,000 ரூபாய் வர்ற மாதிரி காசு கொடு போதும்னு தான் கேட்குறாங்க. எனக்கு 10,000 ரூபாய் நான் செலவு பண்ணி விவசாயம், உடல் உழைப்பெல்லாம் வேறு அதில் இருக்குது, நேர விரயம், தண்ணி எல்லாமே இருக்குது. அப்போது இந்த உடல் உழைப்புக்காக அந்த 1/2 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அதை தருவதற்கே இந்த மோடி அரசாங்கம் தயாராக இல்லை. சரி, 10வது பொய் என்னன்னு பார்ப்போம். பாஜகவின் ஆட்சியில் யாரும் பசியுடன் தூங்க செல்வதில்லை. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? 44 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இரவு உணவு இல்லாமல் தான் தூங்க செல்கிறார்கள். 60 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் 3 நேரமும் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். 60 லட்சம் குழந்தைகளுக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லலை. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாவின் இந்த உணவு பாதுகாப்பு துறைன்னு அங்கே ஒரு வச்சிருக்கிறாங்க. அந்த துறையிலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கை தான் என்ன சொல்லுது, 44 லட்சம் கோடி பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. 60 கோடிக்கும் 60 கோடிக்கிட்ட உள்ள குழந்தைகளுக்கு 3 வேளையும் உணவு கிடைப்பதில்லை. 44 லட்சம் பேர் ராத்திரி சாப்பிடாம தான் படுத்துங்கிறாங்க. 44 கோடி பேர் ராத்திரி சாப்பிடாம தான் படுத்துங்கிறாங்க. இது போலவே பொய்னா எவ்வளோ பொய் பாருங்க. 60 கோடி பிள்ளைங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. எங்கே, சோமாலியாலேயோ எங்கேயோ ஆப்பிரிக்கா பஞ்சத்தில் இருக்கிற நாட்டில் இல்லை, எல்லா வளமும் இருக்குது, நாங்கள் தான் உலகத்திலே சூப்பர் பவர்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்கிற இந்த இந்திய நாட்டில்தான் இன்றும் இந்த நிலை. 2024 பார்த்தோம்னா 44 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் தூங்குறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி தூங்கி பார்த்தா தான் தெரியும் அதோட வலி என்னன்றது. இது கூசாமல் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நாம் இன்று வரை பார்த்த முதல் 10 பொய்கள். அடுத்த 10 பொய்களை நாளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பிடிஎஃபோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களே கூட பார்த்துக்கலாம். இல்லைன்னா நானே சொல்கிறேன், டெய்லி கூட கேட்டுக்கலாம். நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.